ஃபாக்ஸ் நியூஸ் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் பேசிய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், ஈரானை ஒரே நாளில் என்னால் அழித்துவிட முடியும் என அதிரடியாக தெரிவித்துள்ளார். ஈரானின் ஒட்டுமொத்த எரிசக்தி கட்டமைப்பு, மின் உற்பத்தி நிலையங்கள் மற்றும் பொருளாதார மையங்களை மிக விரைவாக தகர்க்கும் வல்லமை அமெரிக்காவிடம் இருப்பதாக அவர் மிரட்டல் விடுத்துள்ளார். ஈரானின் மின்சார உற்பத்தியை முடக்குவது என்பது அந்நாட்டுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்மூஸ் நீரிணை விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திய ட்ரம்ப், ஈரானுக்கு விருப்பமானவர்களுக்கு மட்டும் எண்ணெய் விற்பனை செய்ய அனுமதிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். ஒன்று, அனைத்து கப்பல்களுக்கும் பாதுகாப்பு இருக்க வேண்டும் அல்லது எதற்கும் இருக்காது என முழங்கிய அவர், வெனிசுவேலா மீது விதிக்கப்பட்டதை போன்ற ஆனால் அதைவிட பாரிய அளவிலான கடற்படை முற்றுகையை ஈரான் மீது அமுல்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளார். இதன் மூலம் ஈரானின் வருமானத்தை முடக்கி உலக நாடுகளை அமெரிக்காவிடம் எண்ணெய் வாங்க வைப்பதே தனது இலக்கு என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.